வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய அக்னி பரீட்சை சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் நடிகர், அரசியல் கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர், மனிதநேயம் மிக்கவர் என பன்முகத்தன்மை கொண்ட திரு சரத்குமார். எனவே அவரை எங்கள் உங்கள் சார்பில் வரவேற்று இன்றைய அக்னி பரீட்சை நிகழ்ச்சி தொடங்குவோம். வணக்கம். உங்களிடம் பேசுவதற்கு கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கிறது. இருந்தாலும் தற்போது பெரிய அளவு பேசப்படுகின்ற விடயமாக பார்ப்பது நடிகர் சங்க தேர்தல். நீங்க பல முறை பல கூட்டங்களில் பேசியிருக்கிறீர்கள். நடிகர்கள் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும், பிரிவினை இருக்கக்கூடாது, வேதங்கள் இருக்கக்கூடாது, கருத்து வேறுபாடுகளை நாம் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று பல இடங்களில் பேசியிருக்கிறீர்கள். ஆனால் தற்போது ஒரு நடிகர் சங்க தேர்தல் வந்துவிட்டது. இந்த தேர்தல் நீங்கள் விட்டு கொடுத்து தேர்தலே இல்லாமல் செய்திருக்கலாமோ என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வருகிறது. நடிகர் சங்கத்தை முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நடிகர் சங்கத்தை வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கும் நடிகர்களுக்கும் பிரச்சனை வந்தால் தீர்த்து வைப்பது மிக மிக முக்கியமான கடமையாக இருக்கும். முதல்ல அதுதான் பேஸ். அதுபோக நலிந்த கலைஞர்களுக்கு பாதுகாப்பு, மருத்துவமாக இருக்கலாம், கல்வி பயில்வதற்கான உதவிகள் இருக்கலாம், இது ஒரு புறம். அதுபோக நான் செயலாளர் வந்த முதல் நான் சொல்கிறேன், 2000-2010 வரைக்கும் பல விஷயங்கள் பல முறை பல அன்பு சகோதரர்கள் என்று வந்து எதிர்மறை கருத்துக்களை பதிவு செய்பவர்கள் கூட அந்த செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். அப்போ அவங்க நடிகர் சங்கம் என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த 2 வருஷம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், இந்த கட்டிடம் கட்டுவது வந்து 2000ஆம் ஆண்டு வந்து விஜயகாந்த் அவர்கள் நானும் வந்தது கடனை அடைத்தது முதல். கடன் அடைக்கல கூட சொல்கிறாங்க, விஜயகாந்த் கடன் அடைச்சார், இவர் என்ன பண்ணார்னு. விஜயகாந்த் தலைவராக இருந்தார், சரத்குமார் செயலாளர் இருந்தார். ஒரு வங்கி ஒரு மேலாளர் டிவிஷன் மேனேஜர் லெவலில் போய் பேசி 4,25,00,000 இருக்க கடனை வந்து 1,25,00,000 ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொண்டு வந்து அதுக்கு முதலாக பணம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் 10 லட்சம், நான் 5 லட்சம், அஜித் குமார் 750, பிரபுதேவா 5, விஜய் 5, பிரசாந்த் 5, வடிவேல் 3, அர்ஜுன் 2, சத்யராஜ் 2, ரவிக்குமார் 2, திருமதி ராதிகா 2, குஷ்பு 1, 15 இப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் வந்து வி கலெக்டட் ஆல்மோஸ்ட் 50 lakhs and we gave it back. இதெல்லாம் நீங்க செய்தது எல்லாமே அனைவரும் அறிந்தது. இது யாருமே இந்த இல்ல கேட்டிருக்காங்க. அண்மையில் ஒரு பத்திரிகையில் வந்து 2 பக்கம் செய்திகளாக போட்டு அந்த செய்தியை வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி தனியாக 3139 உறுப்பினருக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சரத்குமார் என்ன செஞ்சார்? நான் விஜயகாந்தை குறை சொல்ல வரல, அவர் தலைவராக இருந்தால் நான் செயலாளர் இருந்தார். செயலாளருடைய பணி தான் அதிகம். இந்த 2 வருஷம் என்ன பண்ணால், நம்ம வந்து 2010-2013 பில்டிங் கட்டி முடிச்சிருக்கணும், அது முடியல. அப்போ இது கோர்ட்டு கேஸு, எப்படி இந்த கேஸெல்லாம் உடைக்கிறது, இந்த வேலை தான் அதிகம். ப்ளஸ் பல பிரச்சனைகள், சினிமா உலகத்தின் பல பிரச்சனைகள், அது விஸ்வரூபமாக இருக்கட்டும், உத்தம வில்லனாக இருக்கட்டும், கொம்பன் படமாக இருக்கட்டும், அண்மையில் வந்த பாயம்புலியாக இருக்கட்டும், இதெல்லாம் நடிகர் சங்க வேலையாக தானே பார்த்துருக்கோம். அதாவது நடிகர் சங்கம் வந்து ஒரு சட்டமன்றம் போன்று செயல்பட வேண்டிய அம்சம் அல்ல, இது ஒரு சாதாரண விட ஒரு பஞ்சாயத்து போல இருந்து நீங்கள் நடிகர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற பணியை சிறப்பாக செஞ்சிருக்கீங்க. அது செஞ்சுட்டு இருக்கோம். அது தவிர வேற எதாவது பணி இருந்து நாங்கள் செய்யலைன்னு தான் you should ask it, what did you do for the past. ஆனால் என்னுடைய முதல் கேள்விக்கு நான் வந்து விடுறேன். அதாவது நீங்கள் சொன்னது போல ஒரு குடும்பமாக இருக்க வேண்டிய நடிகர்கள் இப்படி பிரிந்து ஒரு அரசியல் கட்சி தேர்தல் போல, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் போல, சட்டமன்ற தேர்தல் போல பலத்த அறிக்கைகள், இருபக்கமும் அல்லது அறிக்கைகள், மிரட்டல்கள், போலீசில் புகார் என ஒரு அரசியல் கட்சிகள் நடத்தும் தேர்தலை மிஞ்சும் அளவுக்கு இருபக்க அறிக்கைகள் சொன்னீங்க. இருபக்க அறிக்கைகளே வரல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எலெக்டட் பாடி தான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அதுக்கப்புறம் அதோட பெரிய பாடி அது பொதுக்குழு. அப்போ பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேறிய பிறகு, ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு, அது யாருக்காவது கேள்வி கேட்குற உரிமை இருக்கான்னு உங்களை நான் கேட்குறேன். அப்படி இல்லை, இன்றைக்கி முன்னணி கதாநாயகர்கள்லாம் இப்படி பண்ணலான்னு சொல்லி, இல்லைங்க நீங்கள் வந்து 24 லட்ச ரூபா மாத வருமானம் வரும்னு சொல்கிறீங்க, 50 லட்ச ரூபா வர மாதிரி ஒரு பிரமாதமான ஸ்கீம் வச்சுருக்கோம், அதனால தான் நாங்கள் அதை கேன்சல் பண்ண சொல்கிறோன்னு வந்து சொன்னாங்களான்னு என்ன கேளுங்க. ஆனால் சொல்லப்பட்டதாக சொல்லி கொண்டு தெரிகிறார்கள். அதுதான் வருத்தம் அளிக்குது. அவர்களுடைய குற்றச்சாட்டை என்னென்னா, எதிர்த்தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்பிஐ சினிமாவோடு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது, அதற்கு முன் முறையான அனுமதி வாங்கப்பட்டதா, இது வந்து நீங்க எல்லாம் பேசி ஒப்பந்தம் போட்டுவிட்டு அதற்கு பிறகுதான் பொதுக்குழுவுக்கும் செயற்குழுவுக்கும் கொண்டு வந்தீர்கள் என்பதுதான் அவருடைய அடிப்படை குற்றச்சாட்டு. சார், நீங்க வந்து ஒரு பாடியை வந்து ஒர்க் பண்ண வச்ச பிறகு அதை நெகோசியேட் பண்ணி ஒரு டீலை ஃபைனலைஸ் பண்றதுக்கு ஆர் கம்மிங் டு கன்க்ளூஷனுக்கு வந்து உரிமை வேணும்ல. ஸோ வி அப்ரோச் தி பொதுக்குழு ஆன் 25/7/2007. எங்களுக்கு முழுமையான நீங்கள் வந்து பேச, தீர்த்து வைக்க, அக்ரிமெண்ட் போட உரிமை வழங்கப்படுகிறதுன்னு பொதுக்குள்ள ஒப்பந்தம் வாங்குகிறோம். வாங்கின பிறகு அக்ரிமெண்ட் வந்து 25/11/2010 தான் அக்ரிமெண்ட் போடுறோம்.
பொதுக்குழு நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் உரிமை கொடுக்கப்படுகிறது, அதற்கு பிறகுதான் நீங்கள் போடுறீங்க. ஆனா அவங்க கூறுவது வந்து அதற்கு முன்னே ஒப்பந்தம் போட படிச்சவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்க, அவங்க படிச்சு பார்க்கணும், வந்து பார்க்கணும், மினிட்ஸ் படிக்கணும், மினிட்ஸ் புக் இஸ் ஓப்பன் தேர். திருப்பி செயற்குழு 30/12/2010 25/11 முடிஞ்ச பிறகு 30/12/2010 we inform them about the agreement that has been signed. 17/2/2011 சிறப்பு பொதுக்குழு தான் ஒப்பந்தமே வாங்குறோம். ராட்டிஃபிகேஷன் ஆஃப் தி என்டையர் திங் அங்கே வாசிக்கப்பட்டு பொதுக்குழு ஒப்புதல். அங்கே தான் பூச்சி முருகன் என்ற நபர் எழுந்திருந்து கைத்தட்டுகிறார். அதுக்கப்புறம் ஒப்பந்தம் பதிவு செய்யப்படுகிறது. இந்த அக்ரிமெண்ட் ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் வித் ரெஜிஸ்டர் 19/6/2011. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இந்த பத்திரத்தை. அதுக்கப்புறம் டெமாலிஷன் அனுமதி கேட்டது வந்து August 2011. அந்த பில்டிங் கெட்ஸ் டெமாலிஷ் இன் August 2012. அப்போ எந்த இடத்துல நாங்கள் வந்து தவறான முறையில் தவறான முறைகேடாக என்ன பண்ணியிருக்கோம் அதில் எனக்கு புரியலையே. அவருடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் பொதுக்குழுவிலே நீங்கள் அங்கீகாரம் பெறவில்லை, நீங்கள் இருவரும் அது முடிந்த பிறகு 2011 to 2012 1 year to come and talk to us. எப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க, ஒப்புதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, இன்னும் ராட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, யாரும் கேள்வி கேட்க முடியாது தான், ஆனால் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ண முடியுமா, ஆனால் எல்லோரும் உட்காந்து பேசலாமாண்ணே, என்னைக்காச்சும் அவங்களுக்கு கேட்குறேன், மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். டிட் எனி ஒன் ஆஃப் தம் ஹூ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் திஸ், கையெழுத்து வேட்டை நடத்தி பத்திரிகை வாயிலாக எங்களை சந்திக்க வந்த அந்த நபர்களை கேட்கின்றேன், அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை இல்லத்தை தேடியோ, இல்லாட்டி சரத்குமார் இஸ் த மோஸ்ட் அக்சசிபிள் ஆக்டர், நீங்கள் எனக்கு தொலைபேசியில் ஆனால் உங்கள்கிட்ட பேசணும்னா நீங்கள் பொதுக்குழல் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து ஒன்று வந்திருக்கு, நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அதை வித்ட்ரா பண்ண முடியுமான்னு அவங்களை கேட்குறேன். என்னை வந்து பேசுறீங்களா என்கிட்ட, பேசி நான் முடியாதுன்னு உங்களை துரத்தி விட்டுட்டான். இளம் நடிகர்கள், இளம் கதாநாயகர்கள், இன்று வந்திருப்பவர்கள், நீங்கள் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்து, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது, அதான் முடிஞ்சு போன விஷயத்தெலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லுங்கள் சார். நான் அந்த நடிகர் சங்க தேர்தலில் நிற்கவே இல்லை சார். பல முறை முயற்சித்தோம் நாங்கள், ஆனால் தொடர்பு கொள்ள முடியும். எப்படியே முடியாது சார். யாராச்சும் ஒருத்தர் கேளுங்க, ஒருத்தர் வந்து சரத்குமாரை நான் அலைபேசியில் அழைத்தால் அவர் வந்து பேச மாட்டான்னு சொல்லுங்க யாரையாச்சும். உண்மைக்கு மிக மிக புறம்பான ஒன்று என்று சொன்னால் சரத்குமார் இஸ் நாட் ரீச்சபிள் சொன்னாங்கன்னா, சார் பிரகாஷ் ராஜுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது 4 years back 5 years back, I don't remember exactly. அவர் சரத்குமாரை கூப்பிட்றாருல, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சொல்கிறாரு. நான் ஓடோடி போகிறேன், தாஜ் ஹோட்டல் தான் மீட்டிங். அவர் அந்த பிரச்சனையிலேருந்து விடுவித்து அவருக்கு வந்து கால அவகாசம் வாங்கி கொடுத்தேன். அப்போ சரத்குமார் இஸ் நாட் அப்ரோச்சபிள். சரத்குமார் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இறங்குறேன், உத்தமபில் வந்து ரிலீஸ் ஆகலை, நீங்கள் வாங்க, நாங்கள் பார்த்து என்ன விஷயம் சார், எந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரல, என்ன விஷயம்ட்டேன். நேராக பண்ண 36 hours சிட்டிங் தேர் ஒன்லி. இப்படி அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய சரத்குமார் அப்ப நாட் ரீச்சபிள் சொன்னா போய் தானே? இல்ல, அவர்கள் பேசல, நீங்கள் அழைத்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீங்க அழைத்து பேசிருக்கலாம். பத்திரிகை வாயிலா சொன்ன பிறகு அழைத்து பேச வேண்டும். நீங்களும் பத்திரிகை மூலமாக பல எச்சரிக்கைகளை விட்டுள்ளீர்கள். இல்ல சார், நான் நடவடிக்கை எடுப்பேன் பத்திரிகை மூலமாக தெரிவித்து இல்ல எப்ப நீங்க வந்து பிரஸுக்கு சொல்றீங்க, என்ன அப்பதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியுது, கேள்வி கேட்க போகிறோம் நடிகர் சங்கத்தை சொல்லி நீங்க பத்திரிகை வாயிலா தான் சொல்றீங்க. அது அப்படிதான் கேட்கிறேன். ஒரு சங்க எப்படி கேட்க முடியும்? ஒரு சங்க தலைவராக சரத்குமார் இருக்கிறார். அப்போ சங்கத்துல வந்து சில உறுப்பினர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகை மூலமாக. அப்போது அவர்களை அழைத்து நீங்கள் எங்களை நேரில் வந்து கேளுங்க, நாங்கள் விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் கூறியிருக்கலாமே, அவர்களை அழைத்து பேசியிருக்கலாமே, ஏன் பேசல? அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசணும்னு சொன்ன பேர் அழைத்து பேசணும்ல. வந்தாங்களே நந்தா அபார்ட்மெண்ட்ஸ் வந்து உட்காந்து பேசினாங்க. நாங்கள் இப்போ வந்து அக்ரிமெண்ட்டை பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். சில சரத்துகள் கார்த்தி அவர்கள் கேட்டார்கள், அங்கே இருக்க ஜீவா பேசிகிட்டு இருந்தார், விஷயம் எல்லாம் பேசினாங்களே, வந்து பேசிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் நடந்த பொதுக்குழு நடந்தது, அங்கேயும் வந்து கேள்விகள் கேட்டார்கள், பதில் சொன்னோம். அதுக்கு வெளியே போகும்போது நான் இறங்கலாம் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. நான் போகும்போது அண்ணே நீங்களும் வாங்க நில்லுங்க, எல்லாம் தான் கேள்விக்கு பதில் அளிச்சிட்டிங்க, நீங்கள் தானே கேட்டிங்கப்பா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா நீங்கள் சொல்லுங்கள், நான் பத்திரிக்கைன்னு சொன்னோம். நான் நடந்து தானே போயிட்டு இருந்தேன், என்னையும் கூப்பிட்டு நிற்க வச்சிங்க. அந்த பொதுக்குழு என்ன சொன்னோம், ஜனவரியில் எப்படியாச்சும் நம்ம வந்து பில்டிங் ஆரம்பிச்சலான்னு சொன்னோம். உண்மைதான், அதையும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அன்றும் கேஸ் பொதுக்குழு அது மட்டும் சொல்லலை. பொதுக்குழுல வந்து பொங்கலுக்குள் தை மாதத்திற்குள் விடுவோம், இல்லை என்றால் ஒப்பந்தத்தை ரத்து செய்து விடுவோம் சொல்ல, ரத்து செய்வோம்னு சொல்லவே இல்லை. அது சும்மா சொல்றோம், அது வந்து அவங்களா வைக்கிற குற்றச்சாட்டு. 2 minutes எடுத்து பார்க்க சொல்லுங்க. பொதுக்குழு வந்து கேட்டது ரிக்வஸ்ட் ஜனவரிக்குள்ள நாங்கள் பண்ணுறது முயற்சி பண்ணுறோம், டெஃபினட்டாக வில் டூ இட்னு சொன்னோம். பிகாஸ் தி லாயர் சொல்கிறது நாங்கள் கேட்க முடியும் சார், த கேஸ் இஸ் இன் அவர் ஃபேவர் சார், வி வில் டூ இட்னு சொல்கிறது. ஐ எம் நாட் த மேன் ஹூ ரைட்ஸ் தி ஜட்ஜ்மெண்ட், இட் இஸ் தி கோர்ட். எஸ்பிஐ சினிமாவை மட்டும் தேர்ந்தெடுப்புக்கு காரணம் என்ன? ஒரு டெண்டர். ஒரு நிமிஷம் சார், எஸ்பிஐ சினிமா மட்டும் டெண்டர்னா நீங்கள் தொடர்ந்து 2000 ஆண்டுல இருந்து என்ன பண்ணலாம் கேட்டு சீப்ரோஸுக்கு வந்து கொடுக்கலாமான்னு சொல்லி எஸ்வி சேகர் அவர்கள் கேட்கும்போது கூட 1/3 ஷேர் கொடுக்க வேண்டி வருவாங்க ஃப்ளாட்டுக்கு. ஹவு கேன் வி செல் இட் டு ஃப்ளாட் கட்ட கூட அலோவ் பண்ண முடியாது. இப்படிலாம் பேசப்பட்டு சினிமா சார்ந்த ஒரு இதை தான் வரணும்னு சொன்ன பிறகு வந்தது எஸ்பிஐ சினிமா. வேறு யாரும் வரலையே. நம்ம இதை போய் டெண்டர் விடுவாங்களா? எஸ்பிஐ சினிமான்றவங்க வந்த பிறகு எதுக்கு டெண்டர் கொடுக்கணும்?
இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எஸ்பிஎஸ்சி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்ப முறைகேடை வந்து ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சுக்காம என்ன முறைகேடு? இதோட ஐ அம் டெல்லிங் யூ கிவ் மீ a better deal even today. நீங்க வந்து சொல்லுங்க 50 லட்சம் வரும் சார் அங்க. அப்ப என்ன சார் 50 லட்சம் வரும்னு சொன்னாங்க, நீ பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க சரத் சார், isn't it wrong? அப்படி நீங்க கேள்வி நான் பதில் சொல்றேன். இதை விட ஒரு சிறப்பான ஒப்பந்தத்தை உங்களுடைய எதிரணியர் கொண்டு நாளைக்கு வந்து காமிங்க சொல்லுங்க சார். if they can get 24 lakhs இந்த நான் போட்டதை 24 lakhs சொல்றாங்க, 50 லட்சம் வரும் இல்ல சார், 30 லட்சம் வரும்னு சொல்லிட்டோம் சார். if they had come with that proposal, I'm telling you, இன்னைக்கு உட்கார்ந்து பேசியிருப்போம். நீங்க நாளைக்கு கொண்டு வந்து கொடுங்க, இங்கே வரேன், எல்லாரையும் கூப்பிடுங்க, நாளைக்கு வர சொல்லுங்க. let them bring a better proposal to me. நிச்சயமா சரத்குமார் வந்து 60 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாருன்றீங்களே, அதற்கு நீங்க முறைப்படி நடவடிக்கை எடுங்க. அது இப்போ டெஃபமேஷன் போட்டாச்சு சார். எஸ் சேகர் மேலே விஷால் மேலே டெஃபமேஷன் ஃபார் 10 crores அது வரும். அது ஹேவ் டு ஃபேஸ் த மியூசிக். நான் சும்மா உட்காந்துருக்கேன் நினைக்கக்கூடாது இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் பெட்டர் ப்ரொபோசல் எஸ்பிஎஸ்சி கேன்சல் பண்ணுங்கன்றது ஒரு அக்ரிமெண்ட்னா அவங்களுக்கே தெரியும். என்னன்னு கேன்சல் பண்ண அவங்களும் கேட்பாங்கல்ல. அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் உங்கள் கூட இந்த உறுப்பினர் வந்து கை தட்டுறாரு, அந்த உறுப்பினர் கேஸ் போடுறாரு. அப்போ யூ வாண்டட்லி பிளான்டட் சம்படி டு ஃபைல் அ சூட் அகேன்ஸ்ட் டு டிலே த ஹோல் ப்ராசஸ். ஒரு கேஸ் போட்டால் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய நேரம் வரும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து பேசுனீங்க, நாங்களும் பதில் சொன்னோம். நீங்கள் ஒரு பெட்டர் ப்ரொபோசல் 2010க்கு அப்புறம் அந்த 2011 வந்து சிறப்பு பொதுக்குழுக்கு அப்புறம் நீங்கள் பில்டிங் இடிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து பெட்டர் ப்ரொபோசல் கொடுத்துருக்கலாமே. அப்போ நீங்கள் ஒரு நல்ல ப்ரொபோசலாக கொண்டு நான் நிராகரிச்சிருந்தேன்னா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு நான் தலைவணங்குறேன். ஆனால் எதுவுமே கொண்டு வராமல் ரத்து பண்ணுங்கன்னா எப்படி எதுக்காக ரத்து பண்ணணும்னு ஒரு காரணம் இருக்கணும்ல. அதே போன்று இப்பொழுது முறைகேடு என்று கூறுகிறார்கள். அதாவது பல நிதி முறைகேடு நடந்து விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்க வந்து ஆவேசப்பட்டு ஒரு பேட்டி அளித்தீர்கள். முறைகேடு என்று கூறுகிறார்கள். இவர்கள் தொடர்ந்து அவதூறு என் மீது பரப்பினால் இவர்களை பற்றி பல பிரச்சனைகளை பற்றி இல்லை. நான் நடந்து வந்த பாதையிலே பலரை சந்தித்திருக்கேன். என்னுடைய உள்ளத்தின் குமரங்கள் பண்டோர் பாக்ஸ் will be opened by me சொன்னேன். இன்று நல்லவர்களாக சிலர் கருத்து தெரிவிப்பவர்கள் எல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் சொல்ல வேண்டிய நிலைமை வந்தால் இந்த சகோதரத்துவம் இருக்கு இல்லையா, குலைக்கப்படும். என் மீது அவதூறு பரப்பினால் ரகசியங்களை வெளியிடுவேன் சரத்குமார் ஆவேசம் என்று என்ன ரகசியங்களை வெளியிட போறீங்க? இப்ப வெளியிடலாமே. நீங்க என்ன ரகசியம்? உங்கள் மீது அவதூறுகளை பரப்பினால் ரகசியங்களை வெளியிடுவேன் சொல்லுங்க. யார் மீதான ரகசியம்? என்ன டெஃபமேஷன் ஃபைல் பண்ணிருக்கேன் சார். டெஃபமேஷன் ஃபைல் பண்ணிருக்கேன்ல, கோர்ட்டுக்கு வரும்ல. அது அவதூறு வழக்கு நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. ஆனா ரகசியங்களை வெளியிடுவேன்னா என்ன ரகசியம்? நான் என்ன சொன்னேன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறம் பண்ண போனது I have to open the Pandora's box. I met so many people in my life in this 33 years. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க, அப்போ அதையும் நான் சொல்ல வேண்டிய சூழல் உருவாயிரும்ல. பர்சனலாக அவர் சொல்லியிருக்கார் கருணாஸ் மற்றவர்களுடைய பெட்ரூமை எட்டி பார்க்கலாம். நான் அதை பற்றியே பேசவே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க ரகசியங்கள்னா நான் அப்படி சொல்லலை அப்படின்ற சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசியதை குறிப்பிடுற அந்த பத்திரிகையில் குறிப்பிட்டிருக்காங்க, 10 நாட்களில் அவர்களை பற்றிய உண்மை ரகசியங்களை வெளியிடுவேன். என் மனதை திறந்தால் அவர்கள் தாங்க மாட்டார்கள். அந்த சூழ்நிலையை அவர்கள் உருவாக்க வேண்டாம். நான் பேச ஆரம்பித்தால் நிறைய பேருக்கு சிக்கல் ஏற்படும். கண்டிப்பா என் பொறுமையை சோதிக்காதீர்கள். சிக்கல் ஏற்படும். உங்களுக்கு அதாவது சிக்கல் ஏற்படும்னா என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லலாமே. நீங்க I will do it when I want to do it. I will do it. யார் மீதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். அந்த ரகசியங்களை பாதுகாக்கிறீங்க. நான் பாதுகாக்கிறதுக்கு காரணம் வந்து இன்வால்வ் ஆனவங்களாம் எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும்போது when you hit me below the belt நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். தொடர்ந்து உங்கள் மீது சொல்றேன் சார், அவதூறுகளை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நீங்க பேசலாமே. தொடர்ந்து சொல்றாங்கன்னா யார் அவங்க பின்னாடி இருந்து இயக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு பங்கு இருக்குல்ல. இவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் சாவி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. யார் அது? நான் சொல்றேன் சார், நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதே அக்ரிகல்ச்சர் பரிசை இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கூப்பிட்டு வரேன். இல்ல, இது ஏற்கனவே பல முறை உங்கள் தரப்பிலேயே சொல்லப்பட்டது என்னவென்றால் இது ஒரு அரசியல் பின்னணி இயங்குகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அது உண்மையா? அது கண்டிப்பா உண்மைதான் சார். ஏன்னா பூச்சிமுருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதரர். என் கூட இந்த ட்ரெஷரை வந்து சந்திரசேகர் வந்து விலக சொல்லி அந்த இயக்கத்தின் தலைவர் சொல்லிட்டாரு. உடனே விலக வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது. அவர் விலகுவதற்கு வேறு காரணமும் இருந்தது. வேற ஒரு காரணம் கிடையாது. இல்ல, அவர் சொன்னதுல வந்து நீங்கள் வந்து ஆதரவா செயல்படுறீங்கன்னு சொன்னார். அவர் அந்த மாதிரி நடக்காத ஒண்ணு நடந்துன்னு சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர் சந்திரசேகருடைய உறவு என்னுடைய வந்து ரொம்ப குடும்பமா நாங்கள் பழகிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு நிர்பந்தம் வந்திருக்கலாம், அவர் போறான்னு சொன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டீப் இன்டு தி சப்ஜெக்ட். அவருக்கு வந்து நான் வந்து புரட்சித் தலைவர்களை பற்றி அதிகமாக பாராட்டி பேசுகிறேன் என்ற காரணத்துக்காக அந்த நடிகர் சங்கத்துக்குள்ளே நான் யாரை பற்றி நான் கட்சியை பற்றி கொண்டது கிடையாது. நடிகர் சங்க ப்ராப்ளத்தை பார்க்குறதே பெரிய ப்ராப்ளம். Why should I bring politics over there? I don't bring it there. It's not my habit at all. சாவி கொடுப்பது யாருன்னு முழுமையா நீங்க சொல்ல மாட்டீங்க. டிஎம்கே இருந்து பூச்சிமுருகன் ஒருத்தம் போதுமே, நீ பூச்சிமுருகன் ஒருத்தம் போதுமே. அப்படின்றால் திமுகவின் பின்னணியில் இந்த நேரம் அவங்க கூப்பிட்டு சொல்லிருக்காங்க. அவங்களும் கலை உலகத்தில் இருக்கவங்க தானே சொல்லிருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், கோர்ட்டில் இருக்க why should I talk about it? அவங்களும் இருக்கலாம். I will also think it is subsidized matter. We should discuss it any further. I'll just keep quiet and face the music in the court. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சார். நீங்கள் சொல்கிற கேள்விகளுக்கு நான் நீங்கள் செய்கிற கேள்வியில் நியாயத்தையும் கேட்குறீங்க.
நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனிதனிடம் சந்திக்க முடியாது அப்படின்னு சொன்னது முதல் குற்றச்சாட்டு. அது தவறான ஒரு யார் வேணா. இந்த தேர்தலில் வந்து ஒரு பரபரப்பாய் மற்றொரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது என்னன்னா, ராடா நிறுவன நிர்வாக இயக்குனர் நீங்க இருக்கீங்க. ராடா நிறுவனம் வெளிநாடுகளில் பல கலை நிகழ்ச்சிகள் நடத்துது. அதே போல விஷால் அணியரை வைத்து கிரிக்கெட் போட்டிகள் நடத்தினாங்க. இதெல்லாம் யாருக்கு போச்சு இந்த பணம்? நடிகர் சங்கத்துக்கு வந்ததா, ராடா நிறுவனத்துக்கு போச்சா, நடிகர்களை பயன்படுத்தினீங்க அப்படின்ற கேள்வி வச்சு பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவை வளர்ப்பதற்காக நடிகர் சங்கத்தில் பல முறை உட்காந்து பேசும்போது அப்பாஸ் போன்ற அன்பு சகோதரர்லாம் இந்த செகண்ட் சண்டேல வந்து எதுக்காக நம்ம வந்து லீவுன்னு வீட்டில் உட்காந்துக்கிறோம், ஏதாச்சும் ஒரு கேம், ஷால் வி ப்ளே கிரிக்கெட், ஷால் வி ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் ஆடலான்னு சொல்லி அந்த யுக்தியை மினிட்டட் அப்போ கிரிக்கெட் ஆடலான்னு சொன்ன பிறகு தான் ஆந்திராவிலேருந்து விஷ்ணுன்னு ஒருத்தர் வந்தார். சார் சரி வீல் மேக் இட் அ கமர்ஷியல் ப்ரப்போசல் சார், நீங்கள் மட்டும் ஆடிட்டுருக்கீங்க, ஆந்திரா, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாரையும் ஒன்று சேர்த்துலான்னு சொல்லி there was a property which was called Celebrity Cricket League. The Celebrity Cricket League was started and the investors were Redan Media. The risk was mine. அவங்க கேட்டாங்க ரெடான் மீடியா போர்டில், சார் இது எப்படி சார் நீங்கள் ஒரு கிரிக்கெட்டுன்றீங்க, நாளைக்கு வந்து போடுற பணம் வராட்டி யார் சார் பண்ணுவான், ஹவு டு ஆன்சர் திஸ் போர்டு அப்படின்னு கேட்டாங்க. ஐ ஹவ் கிவன் அ ரிஸ்க்கு நான் எடுக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்து I told them to invest 75 lakhs in CCL, that is called Celebrity Cricket League, where Vishnu, Thirumal, Murthy and Redan are the 4 promoter directors. அதன் பிறகு ஃப்ரான்ச்சைஸி கொடுத்தாங்க. ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கும்போது சென்னை டீம் வாஸ் பாட் பை மிஸ்டர் கங்க பிரசாத், அசோக் கென்னி இந்த திப்பு சத்தான் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிற மிஸ்டர் அசோக் கென்னி கர்நாடகா, சல்மான் கான் பாம்பே, இப்படி எல்லாரையும் வச்சு அவங்க பண்ணி தட் வாஸ் ஆல் ஸ்டார்டட். இப்போ இந்த இதுக்கு வந்து இவங்க வந்து விளையாட போகிறாங்களே, தே ஆர் பீங் பெய்ட். ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரீயாக பே பண்ணி வர்றாங்க, எல்லோருக்கும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. தே ஆர் கெட்டிங் பெய்ட். அண்ட் நான் என்ன பண்ணேன், கங்க பிரசாத் தி சென்னை ராயனோ சோனாட்ட போய், சார் இந்த நடிகர் சங்கத்திலேருந்து நாங்கள் உருவாக்கின ஒரு இது கரு இது, நவ் இட் இஸ் பிகம் கமர்ஷியல், பட் இந்த எங்களுடைய நடிகர் சங்க நடிகர்கள் அங்கே வரனால நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு ஒரு வருடத்துக்கு 25 லட்ச ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி we got into a contract where every season they are supposed to pay நடிகர் சங்கம் 25 lakhs. That is the income that நடிகர் சங்கம் gets. அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்ரி இயர் தே பே. அப்போ அது ஒரு வருமானத்தை ஈட்டி தானே கொடுத்துருக்கேன். அப்புறம் சொல்லியிருக்காங்க அந்த குற்றச்சாட்டு அந்த பத்திரிக்கையில், நான் நிர்பந்தப்படுத்தி ரெடா நடத்துகின்ற ஷோக்கெல்லாம் வந்து போயிருக்காங்கன்னு. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லிடுங்க சார், நான் மிரட்டி போய் அங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க, காசு வாங்காமல் ரெடானில் போய் எல்லாம் ஷோ படித்து வந்துட்டாங்க சார், ப்ரூவ் பண்ண முடியுமா உங்களால்? அதே மாதிரி இணையதளம் குறித்து ஒரு குற்றச்சாட்டு வச்சு. கண்டிப்பாக சார், இணையதளம் எப்படின்னா அதுக்காக 6 லட்சம் ரூபாய் செலவு செய்யிட்டு, ஆனால் இணையதளமே வரவில்லையே அப்படின்னு. இணையதளம் வந்து நாளை கூட அப்லோட் பண்ணிடலாம். The main reason mistakes can be happening without your knowledge. Without your knowledge-னா ஒரு செயல் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, செஞ்சு பார்ப்போம், we might fail. அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் தான் இந்த இணையதளம். நான் ஒருத்தர் படம் இங்கே இருக்கும், ஏன்னா என் படத்தை இங்கே போட்டீங்க, இதையும் யோசனை பண்ண வேண்டியிருக்கு, இந்த படத்தை இங்கே போட்டுக்கலாமே, இன்னைக்கு இவர் தானே டாப்பு, இப்படிலாம் வேறு குழப்பம். இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நான் யோசனை பண்ணுறேன், இதெல்லாம் போட்டால் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கே ஐ கேன் அப்லோட் இட். இட் கேன் பி. இப்போ நான் வந்து எடுத்த முயற்சியில் சம்டைம் வி மைட் ஈவன் ஃபெயில். ஜென்யூன் முயற்சியில் அது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் பல பேர் பல குற்றங்கள் நடக்கலாம், பல தவறுகள் நடக்கலாம். மேனேஜ்மெண்ட்ஸ் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஐ ஹவ் டு சார்ஜ் யூ ஃபார் திஸ், ஏன்னா எனக்குலாம் முடியாது, வி கேனாட் அக்செப்ட் த லாஸ், யூ பே அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் அக்செப்டபிள். நாளைக்கு வந்து சரத்குமார் வந்து நினைவுத்தை வந்து நான் போட்டுருவேன், அப்படி இருந்தால் இல்லை இது ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக விரைவில் இணையத்தில் வந்து நடிகர் சங்கத்துக்கான வலைதளம் வர இருக்கிறது. கண்டிப்பா. அதாவது இந்த வாக்காளர் பட்டியலை வந்து ஒரு குளறுபடி என்று ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு தென் சென்னை மாவட்ட சங்கங்களின் பதிவாளர் கீதா, திருமதி கீதா வந்து உறுப்பினர் அட்டையை சரி பார்த்தால் 420 உறுப்பினர் நீக்கி இருக்கிறாங்க. தப்பு சார், இறந்தவர்கள் அப்புறம் வந்து சந்தா கட்டாதவர்கள் நாங்களே தான் கொடுத்துருக்கோம், அவங்க நீக்கல சார். அதாங்க திருப்பி அவங்க சாதகமா சொல்லிக்கிறாங்க. பதிவாளர் வந்து 3139 தான் சார் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணி 3139 வாக்காளர்கள் இருக்கிறாங்க இறுதி பட்டியலை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இல்லை, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களாம் சிலர் இருக்காங்க. ஆமா சார், வாரிசுன்னு சொல்லும் போது என்னுடைய டாக்டர்ஸ் எல்லாம் நடிக்கூடாதா? அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். சிவாஜி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்டுவது வந்து ஒரு பிரச்சனையாக முதல்ல இருந்தது. இப்போது வந்து முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க மணிமண்டபம் கட்டப்படும் சொல்லிட்டு. நடிகர் சங்கம் வந்து நாங்கள் கட்டிக்கொள்கிறோம் என்று கூறியதால் தான் நான் வந்து அந்த இடத்தை நான் அப்பயே கட்டலை, இடத்தை கொடுத்தேன் ஆனால் கட்டலை. ஆனால் தற்போது நடிகர் சங்கம் அதை செய்யாததுக்காக நான் இப்போது மணிமண்டபம் நானே செய்ய சட்டமன்றத்தில் அது விளக்கம் கொடுத்துட்டேன். சிவாஜி சாருடைய சிலையை வைக்கணும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவங்க தேர்தல் அறிக்கையிலே இருக்கு, திமுகவின் தேர்தல் அறிக்கையில இருக்கு. நாங்க கட்டிடுறோம் அப்படின்றாங்க. சரி, கட்டுவோன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உட்காந்துருக்கோம்.
அப்போ நாங்கள் கட்டுவது முயற்சின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு மணிமண்டபம் சிவாஜி கணேசன் போன்ற மிகப்பெரிய ஒரு மாபெரும் கலைஞனுக்கு நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் முதல்ல எவ்வளோ ஆகுன்றதே நம்மளுக்கு தெரியாது. என்ன மாதிரி கட்டுறது, எப்படி பண்ணலாம், சிவாஜி ரசிகர் மன்றத்தை இன்வால்வ் பண்ணலாமா, எப்படி நிறைய பணம் கலெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி தான் நடந்துட்டுன்னு சொல்லிய அதை கட்டக்கூடாதுன்னு அப்படின்ல. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவருக்கு நாங்களே கட்டுறோம் அப்படின்னு சொல்லி வரவேற்க. ஏன்னா நிறைய சர்ச்சைகள் நடந்தது. நீங்க திமுகவை காரணம் சொல்லிருக்கீங்க. அது ஒரு காரணம். அது ஏன்னா அது ஒன்றா திமுக ஆட்சி முடிந்து 4.5 ஆண்டுகள் அடுத்த ஆட்சி முடிந்து விட்டது. நீங்க அதுதான் சார். அதுக்கப்புறம் இது என்ன எக்ஸ்டென்ட்ல வரும், எப்படி கட்டுறது, இதுக்கு வந்து திருப்பி ஃபண்ட் ரைஸ் பண்றது எப்படி, அண்ட் வி ஹேவ் டு இன்வால்வ் சிவாஜி நடிகர் தலைவர் அவர்களின் ஃபேமிலி இன்வால்வ் பண்ணல. அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, எப்படி வந்து தந்தையார் எப்படி ஒரு மணிமண்டபம் கட்டணும் எண்ணம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் பேசலைன்னா கேட்டு பாருங்க. அரசாங்கத்துக்கிட்டே நீங்க சொல்லிருக்கலாம் இது மாதிரி எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. சார் அப்ப அந்த எண்ணம் எங்களுக்கு வரல சார். அரசாங்கத்தை போய் கேட்குன்ற எண்ணம் எங்களுக்கு வரல. ஒரு நடிகர் சங்கம் வந்து கலை நிகழ்ச்சி நடத்தி கடன் அடைக்க முடியும், ஒரு நடிகர் சங்கம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கட்ட முடியும் என்ற நம்பிக்கை அடிப்படையில் தான் பயணிச்சுட்டு இருந்தோம். 24 லட்ச ரூபாய் வாடகை மாதம், அது வந்துருச்சா கட்ட முடியுமா முடியாதா சார்? நிச்சயமா முடியும். அப்போ முடிஞ்சிருக்கும்ல. பில்டிங் வந்துருச்சுன்னா 2010 அக்ரிமெண்ட் போட்டு 2013 if you had constructed 24 lakhs ரெண்ட் வந்துச்சுன்னா ஒரு வருடத்துக்கு கிட்ட 2.5 கோடி ரூபாய் இல்லையா? நல்ல வருமானம் ஈட்டுகின்ற ஒரு ஸ்தாபனத்தை இந்த இடத்துல உருவாக்கி விட்டோம் என்றால் இவங்களுக்குலாம் படிப்பு செலவு முத கொண்டு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு உருவாக்கப்பட்ட திட்டம் தான். இன்னைக்கு கூட நான் சொல்றேன், எனக்கு யார் மேலேயும் கோபம் கிடையாது. ஈவன் டுமாரோ தே கம் அண்ட் டெல் மீ, சார் திஸ் இஸ் த ப்ரொபோசல், 50 lakhs will come, I will go and talk to them. அது மாதிரி நான் இருக்கேன். நீங்கள் வந்து என்னை வந்து தவறான முறையில் வந்து ஒரு போர்க்கொடியை தூக்கிட்டு தான் வந்து சரத்குமாரை சந்திக்கணும்னு வந்துட்டீங்க. போர் ஒன்று வந்து விட்டால் சந்திப்பது என்னுடைய பழக்கம். அதே மாதிரி நீங்க தர்ம யுத்தம்னு சொல்லிருக்கீங்க நடிகர் சங்கத்தில். அந்த தர்ம யார் வெற்றி பெற போகிறார்கள்? தர்ம யுத்தத்தில் வெற்றி பெற போகிறது வந்து சரத்குமார், ராதாரவி என்ற அணி தான் வெற்றி பெறும் சார். யார் வெற்றி பெற்றாலும் சரி, தேர்தலுக்கு பிறகு நடிகர்கள்லாம் ஒற்றுமையாக இருப்பார்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க சார். அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை, மாட்டாங்க சார். சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக சரத்குமார் இப்போது 8 ஆண்டுகள் முடிந்த 9 ஆண்டுக்குள் சமத்துவ மக்கள் கட்சி வந்திருக்கு. சமத்துவ மக்கள் கட்சி அஇஅதிமுகவின் கிளை கட்சி போல் செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. யார் சொல்றாங்க? பல சமயங்களில் ஒரு ஐயமும் வருது. ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு தனி கட்சியாக இல்லாமல் அஇஅதிமுகவின் உறுப்பு கட்சி போலவே நீங்கள் விருப்பது போலதான் உங்களுடைய செயல்பாடுகளும் பேச்சுக்களும் இருக்கிறது. இதே இடத்துல வந்து அன்பு சகோதரர் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் உங்கள் முன்னாடி வந்து பேசும்போது கூட நான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற செயல்பாட்டிற்கு 70% கொடுப்பேன், திராவிட முன்னேற்றம் 30% கொடுப்பேன், ஒரு உதாரணத்தெல்லாம் சுட்டி காட்டினார். என்னை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ராங், நான் என்ன கேட்குறேன்னா, சமத்துவ மக்கள் கட்சி ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எதிர்த்து நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும். இந்த தேர்தல் முடிவு செய்த பிறகு நாங்கள் கொடுக்கப்பட்ட 2 இடத்தில் நான் நிற்கிறோம். அப்போ எதை முன்னிலைப்படுத்தி நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பதை நான் சிந்தித்து பார்க்கின்றேன். மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், வந்தால் இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்துவார்கள் சொல்லி அவங்கள்ட்ட ஒரு கூட்டணி சேர்த்து அந்த கூட்டணி வாயிலாக தான் வெற்றி பெறோம். மை பாப்புலாரிட்டி மேபி தேர், என்னுடைய இயக்கத்தின் சகோதரர்கள் ஒரு சதவீதம் இருக்கலாம். ஆனால் அந்த மேஜர் யாருக்காக வாக்களிக்க போகிறார், ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள், அவங்களுக்காக வாக்களிக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்பது நான் கூடயே வந்து செயல்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில், அது சொல்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் தவறாக தெரியல. ஏன்னா தி அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் குட், நல்லா செயல்படுறாங்க. என்ன வந்து மக்களுக்கு அவங்க சொன்னதை செய்யாமல் இருந்திருக்காங்க, 177 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அந்த வாக்குறுதிகளாம் நிறைவேற்றிருக்காங்க. அப்போ அது வந்து அவங்க கூட தான் இருக்கணும்னா அப்படி அவங்க கூட தானே இருக்கும். ஸோ 4.5 years ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து கொண்டு சென்று கொண்டு தான் இருக்கிறோம். செய்கிற நல்லதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சில விஷயத்தை நான் சுற்றி காட்டேன், பூர்ணமதி வரைக்கும் நான் சுட்டி காட்டியிருக்கோம். நான் என்ன சொல்லியிருக்கோம், இப்போ ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேலே திறந்தா என்ன, இரவு 10 மணிக்கு மூடினா என்ன, இப்படிலாம் கருத்துக்கள் பதிவு செய்து தானே இருக்கும். அது அரசுக்கு எதிராக இல்லை, சில கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். கூடங்குளத்தை எல்லோரும் எதுக்கும் போது நாங்கள் வந்து கூடங்குளம் வேணும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் பதிவு தான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ கட்சியாக இப்போ செயல்படலை, உங்களுக்கு தனித்துவம் இருக்கிறது. தனித்துவம் இருக்க தான் சார். சமத்துவம் என்பதே ஒரு தனித்துவமான கொள்கை சார். எனக்கு வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா அவர்களை வந்து அடாசிட்டி ஓப்பன் புக்கை பார்க்கும்போது யூஆர் சைனிங் தட் புக் அண்ட் கிவிங் இட் இனிஷியலி ஸ்டேஜஸ். நான் என் மனைவிட்ட சொன்னேன், இவர் வந்து மிகப்பெரிய தலைவராக ஒரு நாளைக்கு வந்து அமெரிக்க ஜனாதிபதி வருவார்னு சொன்னேன். எதை வச்சு சொன்னால் தி புக், தி பர்சனாலிட்டி அண்ட் தி ஸ்பீச் தட் ஹி கேவ். ஸோ ஃபாலோ பண்ணேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவர் பார்க்குறேன், இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டின்னு பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சில பர்சனாலிட்டிஸ் ஐ லைக் தம் ஃபார் த வே தி அட்மினிஸ்ட்ரேட். அந்த விதத்தை நான் மாண்பு மூலம் புரட்சித் தலைவர்களை வந்து ஷீ த டைனமிக் லீடர் எனக்கு தெரியுது. ஐ டோன்ட் சி எனிபடி ஈக்குவல் டு ஹர். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய திட்டங்கள் செயலாக்குவதற்கு உறுதுணையாக இருப்பதை நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எங்கள் சமத்துவத்தை பொறுத்தவரையும் சொல்லும் போது
இனிஷியலாக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சோம்னு ஒரு ஜாதியின் கலரை பூச பார்த்தாங்க. அதை உடைத்து கொண்டு நாங்கள் 8 ஆண்டுகள் வந்து இன்று யாருமே எங்களை வந்து ஜாதி கட்சி என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் உருவாக்கி வச்சிருக்கோம். அது எங்களுக்கு பெருமை தான். ஒரு தனித்துவமான கட்சி, சமத்துவம். என்னுடைய நிற்பவர்கள் அனைவரும் எங்களுடைய வந்து நான் உட்பட்ட, அதாவது சார், தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நாம் எந்த ஜாதி என்ன மதத்தில் பிறக்கிறோம் என்று தெரியாமல் அறியாமல் பிறந்து விடுகின்றோம். பள்ளிப்பருவத்தில் தெரிய மாட்டேன்றது, கல்லூரி நாட்கள் தெரிய மாட்டேன்றது. ஆனால் அரசியலுக்கு வந்தால் மட்டும் இந்த ஜாதின்னு சொல்லி அடையாளத்தை காட்டுறாங்க. வருத்தமான ஒன்று. அதை உடைப்பதற்காக தான் சமத்துவம் கொள்கை வச்சுருக்கோம். சமத்துவ கொள்கை தான் நான் கடைசியில் பீப்புள் ஹேவ் டு யுனைட் டுகெதர்னு அந்த ஒரு கொள்கை தான் சார் நிலைச்சு நிற்கும். வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக அணியில நீங்க இடம்பெறக்கூடிய நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஏன்னா கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களே அஇஅதிமுக தான் அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்டது. இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்ப நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, நீங்க சொல்றீங்க பல முறை, ஆனால் அவர்கள் ஒப்புக்கொண்டார்களா என்று தெரியவில்லை. எனவே கூட்டணி குறித்து உங்கள் முடிவு என்ன வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில்? அந்த கூட்டணி நாங்கள் இருப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து ஏசியமாக அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து 40 இடத்துல நின்னாங்க, 234 இடத்துல நிற்பாங்க. அது உண்மை. அதான் நீங்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படின்னாங்க இதுலேயும் வந்து இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இருக்காது நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது முடிவு வந்து அப்புறம் தான் எடுக்கணும். அந்த சமயத்தில் தான் எடுக்கப்படும். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் we have done well, we have been loyal and definitely that will be appreciated. நம்பிக்கையில் நான் வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்கள் இயக்கம் பயணித்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி தென்காசி தொகுதி எம்எல்ஏவாக நீங்கள் பல பணிகளை செய்திருக்கீங்க. எங்கிட்ட பட்டியலும் இருக்கு, நீங்க என்ன பணிகள் செய்திருக்கீங்கன்னு. சில பணிகள் செய்யல, ஆனா வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டு ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. அதாவது எங்கள் எம்எல்ஏ படத்துல வராரு, விளம்பரத்துல வராரு. ஒரு சிலர் பண்றது சார் கிரிட்டிசிசம் ஹஸ் டு பி தட் we are growing அர்த்தம் சார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அணிலத்தில் போடுற சகோதரன் அங்கே இருக்கானான்னு எனக்கு தெரியல. நான் வந்து தொடர்ந்து போயிட்டு வந்தாலும் அவனுக்கு தெரியாட்டி அவன் செய்தியை படிக்காட்டி நான் என்ன பண்ண முடியும்? அண்மையில் கூட நீங்கள் பார்த்தீங்க, நான் வந்து ஒரு ஆலங்குளத்துக்கிட்ட ஒருத்தர் போய் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அவன் முத்துக்குமார் இறந்துட்டார். நான் அந்த பகுதியெலாம் சுற்றிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து தெரியாட்டி நான் வந்து அதுக்கெல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து சார் அவங்க சொல்கிறது எல்லாம் உண்மையாக என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கே ஒரு சிலர் இருப்பாங்க, எதிராளிகள் இருப்பார்கள். என் பெயரை கெடுப்பதற்கு என்றே வர சினிமாவில் பார்க்கணும் பார்த்தேன், நானும் பார்த்தேன். அப்போ அங்கே வந்ததே அவர் பார்த்ததே இல்லையா? அப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குதுண்ணா. அவங்க சொல்கிறது சரி, நான் ஐ அவாய்ட் சச் திங்ஸ். ஒரு எம்எல்ஏவாக உங்களுக்கு முழு நிறைவு இருக்கிறதா? எல்லா பணிகளும் செய்து விட முடியாது சார். இட் இஸ் நாட் பாசிபிள். லெட் மீ டெல் யூ. எந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்க? அதாவது ஒரு எம்எல்ஏ ஃபண்ட் வந்து 2 crores வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டோட்டல் தொகுதி வந்து 2 லட்சம் மக்கள் வாக்காளர்களோட தொகுதியில் வந்து முழுமைப்படுத்த முடியுமானா முடியாது சார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியும் வித்தின் தி பவர்ஸ் அண்ட் வித்தின் தி ஃபினான்ஸ் அவைலபிள் ஃபார் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் பஞ்சாயத்து தலைவரெலாம் கூப்பிடுவேன், அந்தந்த யூனியனில் உட்காருவேன். அந்தந்த பகுதி மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் அவங்கள கேட்டு என்ன பண்ணணும்னு கேட்டு தான் பண்ணியிருக்கேன். நானாக ஏதோ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டேன். அது பண்ணியிருக்கேன். இப்போ பண்ண வேண்டிய வேலை பார்த்தா ரிங் ரோடு வந்து முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஒரு கவனத்துக்கு ஈர்ப்பு சென்று ரிங் ரோடு பணிகள் வேகமாக நடந்து கொண்டு 15 வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. அந்த ரிங் ரோடு வந்தால் தான் குற்றாலத்தில் நெருக்கடி வந்து சீசன் டைமில் நிச்சயமாக இந்த நெருக்கடியை வந்து தவிர்க்கணும்னா தேர் ஷுட் பி ஒரு ரிங் ரோடு வந்தால் தான் அது சால்வ் பண்ண முடியும். அதுக்கு வந்து முழு பணியில் ஈடுபட்டு ஆல்மோஸ்ட் நெருக்கி கொண்டாச்சு. ஒரு 2016 மிட் 2016 அப்புறம் ஒரு ஜூலைக்கு அப்புறம் நடந்து முடியுற வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறது நான் போய் அண்மையில் கூட பார்த்து வந்தேன். அதனால் தென்காசியை மாவட்டமாக உருவாக்க வேண்டும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் இந்த கோரிக்கை வைத்திருக்கின்றேன். உங்களுக்கே நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துப்பீங்க உங்களுடைய ஒரு எம்எல்ஏ செயல்பாடு என்ற முறையில்? செயல்பாடுனா சார் வந்து இன்னும் நிறைய பண்ணுன்ற ஆசை எனக்கு சார். என்னை வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டே நான் சொல்ல மாட்டேன். ஐம் நாட் அ கை ஹூ சொல்லி சே நான் வந்து 100க்கு 100 வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். டெஃபினெட்லி ஐ கேன் கிவ் மோர் தென் 60% டு மீ. நிச்சயமாக ஒரு திருப்தி இருக்கிறது உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது சார். திருப்பி மக்கள் வந்து நான் சந்திக்கிற மக்கள் எல்லாருமே பார்க்குறேன். என்ன வந்து ஒரு நடிகனாக இருப்பதால் சில சிக்கல்கள் இருக்கிறது. ஏன்னா நான் ஒரு இடத்துல போயிட்டு ஜென்ரலாக ஒரு மாறு விஷயத்தில் போக முடியாது. போய் இறங்கி போனோன்னே எல்லாரும் போய் டீ கடையிலே போய் உட்காந்துட்டுனா டீ சாப்பிட்லான்னு அந்த டீ கடையில் 20-30 பேர் 40 பேர் வந்துட்டு அந்த டீ கடை இடிஞ்சு விடுற நிலைமை வந்துடுது. ஸோ நான் போய் அந்த லோக்கல் பீப்புள்கிட்ட போய் கருத்து கேட்கலாம் அப்படின்னா இந்த கருத்து கேட்குறது பள்ளி குழந்தைகள் இவங்க வந்து கையெழுத்து வேட்டை நடத்தி ஒரு நெரிசல் ஏற்படுது. அப்புறம் நெரிசலில் குழந்தை வச்சுருவாங்க. அது வந்து இந்த டார்ச்சர் எனக்கு வந்தோடனே சரி நான் வந்து ஒரு மணி நேரம் சும்மா போயிட்டு வரலாம்னு நினைக்கிறது ஒரு அரை மணி நேரம் கட் ஷார்ட் ஆகுது. ஸோ எனக்கு அது முழுமையான இது இல்லை. ஏன்னா உட்காந்தோம் மக்களை போய் சந்திக்க முடியலையே, ரொம்பியும் போய் பழக முடியலையே அப்படின்னா கால நேரத்தில் போகலாம் பார்க்கலாம். பட் இன்னும் அதிகமாக வந்து அவங்கள்ட்ட போய் பழகணும், இன்னும் போய் கிட்ட நெருங்கி போகணுன்றது தான் எனக்கு ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகள் நிறைவேறும். திமுகவிலிருந்து குடும்ப அரசியல் இருக்கிற இந்த குற்றச்சாட்டை நீங்கள் வந்து பல முறை வச்சிருக்கீங்க. வாரிசு அரசியல் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்குன்னு பல கூட்டங்களில் பேசியிருக்கீங்க. தற்போது உங்கள் மீதும் அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. என்னவென்றால் நீங்கள் கட்சி தலைவர், உங்களுடைய மனைவி வந்து மகளிர் அணி தலைவியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சார், மகளிர் அணி தலைவியாக அவங்க இருக்காங்கன்னா வந்து அவங்க செயல்படுறாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், அதுக்கு தான்
2 துணை மகளிர் அணி தலைவர் பாகிரதி இன்னொருத்தவங்க ஜமீலா டாக்டர் ஜமீலான் இருக்காங்க. அவங்க ஒரு ஃபிகர் ஹெட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு மகளிர் அணினா ஒரு 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 இந்த மாதிரி இயக்கத்திற்கு ஒரு புதிய இயக்கத்திற்கு ஒரு கேரிஸ்மேட்டிக் பர்சன் தேவைப்படுறாங்க. இஃப் ஷி கோஸ் தேர் இஸ் அ க்ரௌட் அண்ட் அந்த க்ரௌட் வரும்போது நீங்கள் நிறைய பேரை ரீச் பண்ண முடியுது. அந்த ரீச் பண்ணுறது தான் வச்சுக்கோன்னே இது உடனே வாரிசு அரசியல் அப்படின்னா நாளைக்கு இவங்க வந்து நான் ஏதோ நாளைக்கு மிகப்பெரிய ஆளாயிடுவேன், அதுக்கப்புறம் இவங்க வந்துடுவாங்க, அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு மாங்கோலியில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிட்டோம். We have said that none of our family members will come to the top post even if our party makes it big. அது இல்லைன்றது என்னைக்கே சொல்லிட்டேன். அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. பல கட்சிகள் இது போல பல அந்த மாதிரி எங்களுக்கு கிடையாது. எனக்கு கிடையாது சார். எனக்கு அந்த மாதிரி கிடையாது சார். நான் வந்து பொய்யான வாக்கு. இது குடும்ப அரசியல் இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா கிடையாது. என்ன ராதிகா வந்து நாளைக்கு வேணா நம்ம ரிமூவ் பண்ணிடுறேன் நீங்க சொல்றனால. இல்ல நான் சொல்றதுக்காக இல்ல. நீங்க அந்த மாதிரி கட்சிகள் மீது குற்றச்சாட்டு இல்ல குற்றச்சாட்டு அது எக்கச்சக்கம் சார். அது வாரிசு கேக்குறேன். அது வந்து நீங்க வந்து சொல்றது அந்த வாரிசு என்பதை உருவாக்கி யார் வாரிசு என்று தெரியாமல் பயணித்துக் கொண்ட இயக்கத்தை பற்றி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இங்க அந்த மாதிரி வாரிசு இப்பதான் சார் நாங்க வந்து ஒரு புதிய கட்சி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வித்தியாசமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிற கட்சி. அதில் வந்து அவங்க மகளிர் அணியில் இருக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களால முழுமையாக செயல்பட முடியுமா என்று தெரியாத சூழலிலே நாங்கள் 2 டெப்டி செக்ரட்டரிஸை போட்டுருவோம். காரணம் அவர்கள் வந்து அவங்களுடைய நடிப்பு, அவங்க இதில் வந்து கம்பெனியை பார்க்குறது, அவங்க சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் வெரி பிக் கம்பெனி ஈவன் கம்பெனி ப்ரொடக்ஷன் கூட்டத்தை சேர்ப்பதற்காக அப்போ அந்த பதவி செயலர் சரத்குமாரே தேவையில்லைன்னா கூட அந்த கட்சி விட்டு கட்சி நல்லா நடக்கும்னு நினைக்கிறோம் தானா. இங்கே இருக்க மக்கள் வந்து நாளைக்கு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் உருவாக்கக்கூடிய சக்தி வந்து சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பதவிக்கு நான் ஆசைப்படல, தனி ஒரு மனிதனை உருவாக்குன்றதான் என்னுடைய கொள்கை. அது எல்லாத்தையும் சொல்லுவேன். அடுத்த ஒரு சின்ன ரேபிட் ஃபயர். நான் ஒரு வரியில் ஒரு பெயர் சொல்கிறேன், அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு வரியில் சொல்லிடுங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா. திறமையான திறமைசாலி. கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி பற்றி சொல்லணும்னா மக்களுக்கு நிறைய சேவை செய்திருக்கலாம். அவர் இறுதி காலகட்டம்னா அந்த லாஸ்ட் ஃபேஸில் இன்னும் பெட்டர் ஆகி கூட பி நான் ஸ்டேட்ஸ்மேன் பட் ஸ்டில் ரிமைன்ஸ் அ பாலிட்டிஷியன். சோனியா காந்தி. சோனியா காந்தி பற்றி தற்சமயம் கருத்து சொல்வதற்கு என்ன ஒன்றும் இல்லை. நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி இஸ் பர்சனாலிட்டி ஹூம் ஐ நோ பர்சனலி ஆல்சோ. அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து வேறு மாதிரியான கருத்துக்கள் பதிவு பண்ணுறாங்க. அவர் எதுக்கு எப்போ பார்த்தாலும் வெளிநாடு போயிட்டுருக்காரு, உள்நாட்டில் இல்லைன்னு சொல்லி. இதுக்கு டூயிங் இமேஜ் பில்டிங் ரைட் நவ். ஐ எம் வாட்சிங், வேர் ஆல் வாட்சிங். எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஆக்ஷனில் வருமா என்பது தான் இப்போ தற்சமையாக. விஜயகாந்தோடு என்னுடைய நல்ல நண்பர். அவரை பற்றி வேறு எதுவும் சொல்ல தெரியல. மு க ஸ்டாலின் புதிய பாதையில் ஏதோ பயணித்துக் கொண்டிருக்கிறார். அது வந்து ஒரு புதிய முயற்சி, வேடிக்கையாக இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் வந்து நான் ஒரே ஒருத்தர் தான் அவர் வந்து ஒரு ஸ்பீச் அண்மையில் கேட்டேன். ஐம் நாட் இம்ப்ரெஸ்ட். ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார். கமல்ஹாசன். உலக நாயகன். திருமதி ராதிகா சரத்குமார். என் மனைவி. கடைசி கேள்வி, இந்த நிகழ்ச்சியின் கடைசி கேள்வி. உங்களுடைய பிரதமராகும் கனவு எந்த அளவு இருக்கு? கனவு காணுவது தான் என்னுடைய வாழ்க்கை. ஐ ஹவ் டு ரீச். நான் எவரெஸ்ட் மலையில் வந்து 29,028 feet ஏறணும்னு நினச்சா ஐ கேன் ரீச் கஞ்சன்ஜங்கா. மை ஆம்பிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட். மை ஆம்பிஷன்ஸ் ஆர் வெரி பிக். நான் வந்து மிகப்பெரிய ஆளாக வரணும் தான் நான் நினைப்பேன். அதை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து இது இந்தியா இஸ் ஃப்ரீ கண்ட்ரி, இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. குஜராத்தில் இருந்த சிஎம் முதலமைச்சர் அவர்களை நான் சந்திக்கும் போது நீங்கள் பாரதத்தின் பிரதமர் ஆகலாம் என்று கேட்கும்போது அவர் சொன்ன பதில், ஐ ஹவ் ஒன்லி ஆம்பிஷன்ஸ் ஃபார் குஜராத், ஐ டோன்ட் ஹவ் ஆம்பிஷன்ஸ் ஃபார் பிகமிங் த டாப் போஸ்ட்னு சொன்னார். ஆனால் இவன் டு த டாப் போஸ்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கிறேன். நான் பதவிக்காக உழைக்காவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கணும், உண்மையாக உழைக்கணும், நேர்மையாக உழைக்கணும், தர்மம் நியாயத்தை இருக்கணும், திறமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது கேட்டால் உண்மையிலே ஐ ப்ளோ மை ஓன் ட்ரம்பட். ஐ ஹவ் தி கெப்பாசிட்டி டு கான்வர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஐ கேன் கோ பிளேசஸ் அண்ட் டைம் அண்ட் பெர்மிட்ஸ் டெஃபினட்டாக எங்கே போகணுமோ அங்கே போவேன். உங்கள் கனவு பிரதமர் முதல்ல இருக்கா இல்லை முதலமைச்சர் முதல்ல இருக்கா? சார் முதலமைச்சர் கனவுல தான் சார் ஒரு கட்சி எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. எவ்ரி பார்ட்டி ஸ்டார்டட். அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்கம் உருவாகுது என்று சொன்னாலே அந்த இயக்கமுடைய கொள்கைகள் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வருது தான் முதல். அரசியல் ஒரு வியாபாரம் கிடையாது. அரசியல் மக்கள் சேவை செய்கின்ற ஒரு ஸ்தாபனம். பொதுநல சேவையின் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் இஸ் பாலிடிக்ஸ். அப்படி இருக்கும்போது என்னுடைய இயக்கத்தின் சகோதரர்களாலும் சரி, என்னை சுற்றி இருப்பவர்களும் சரி, நம் தலைவன் ஒரு நாள் முதலமைச்சர் ஆக மாட்டானா என்ற எண்ணத்தில் அவன் மன்னிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவன் நாளைக்கு ஒரு மந்திரி ஆகக்கூடாதா, நான் எம்எல்ஏ ஆகக்கூடாதா, கவுன்சிலர் ஆகக்கூடாதா, இப்படி நினைக்கிறதா எல்லாருடைய மக்களுடைய மனசில் அதான் இருக்குது. அது தவறில்லை. ஏன்னா அதை நோக்கி பயணிக்காட்டி பிறகு என்ன கட்சி நடத்துவீங்க? ஸோ அதை நோக்கி எல்லாரும் பயணிப்பாங்க. அது எப்படி நீ மக்களை சேவை செய்து
உங்கள் மீது நம்பிக்கை அதிகமாகி ஏன் இவர் வரக்கூடாது என்று நினைக்கின்ற எண்ணத்தை பதிவு செய்கிற வரைக்கும் நான் பயணித்துக் கொண்டிருப்பேன். நன்றி திரு சரத்குமார். அரசியல் முதல் நடிகர் சங்கம் முறை பல்வேறு கேள்விகள் அதிகமான கேள்வி கேட்டது நடிகர் சங்கத்தை பற்றி இருந்தால் நான் மறுபடியும் ஒன்ஸ் அகேன் பிஃபோர் ஐசமான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சு இங்கே பேசுகிறது அக்னி பரீட்சையில். உண்மையிலே இது அக்னி பரீட்சை தான். நீங்கள் கேட்ட ரகசியம் சொல்கிறீங்க. நான் தனிப்பட்ட முறையில் யாரும் ரகசியத்தை வெளியிட நான் அல்ல, நடந்த அனுபவத்தை என்னுள்ள இருக்கிற புழுக்கத்தை வெளியிட வேண்டும் என்று நினைப்பவன் நான். அந்த புழுக்கத்தை சொல்ல வேண்டிய சூழல் வந்துடுச்சுன்னா ஒரு நிர்பந்தப்படுத்தப்பட்டு சொல்ல வேண்டிய சூழலை உருவாக்கி விடாது என்று தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஆவேச பேச்சு கிடையாது, உணர்ச்சி பூர்வமான பேச்சு தான் அன்றைக்கி எனக்கு இருந்தது. இன்றைக்கி சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் இந்த டைம் இது ஒன்றும் ஏதோ முடியவே முடியாதுன்றது கிடையாது. so many issues, so many problems have been solved. இது சொல்யூஷன் இல்லாத பிரச்சனை கிடையாது. you have to once again think. நீங்கள் உங்களை சுய பரிசீலனை பண்ணிக்கோங்க. நான் என்ன சுய பரிசீலனை பண்ணிக்கிறேன்? நீங்கள் அணுகிய முறை சரியா, நாங்கள் அணுகிய முறை சரியா, நாங்கள் என்னென்ன தவறு செய்தோம் என்று 2 பக்கம் எழுதிக்கோங்க. யூ ஸ்டில் வாண்ட் டு ஹேவ் அ டயலாக் இன் அ ப்ராப்பர் மேனர். ஐ எம் ரெடி, பட் லெட் அஸ் நாட் பிரேக் திஸ் அசோசியேஷன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது மேலும் மேலும் எனக்கு குற்றச்சாட்டு வைக்கும்போது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இதே அக்னி பரீட்சையில் ஐ வில் கிவ் யூ த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ரெஃப்யூசல். ஐ வில் கம் ஹியர் அண்ட் ஓப்பன் அப் மை மைண்ட். பட் when I open up, it will be very very hurting to me first. ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்லணுமா, சொல்லி தான் நம்ம தேர்தலை சந்திக்கணுமா நிலைமை எனக்கு வரக்கூடாது இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த நீங்கள் கேட்டீங்க, நல்ல கேள்வி. நாளைக்கு அவங்க 50 லட்ச ரூபா இந்த இடத்துல 24 லட்சம் இல்லை சார், 50 லட்ச ரூபாய் இந்த இடத்துல வரும்னு சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கார்கள், அதை செயல்படுத்த முடியும் என்று என்னிடம் சொன்னாங்கன்னா சார், ஐ வில் கேன்சல் தட் அக்ரிமெண்ட். நன்றி திரு சரத்குமார். மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.